நான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கும் போதெல்லாம் இந்த அதிக எதிர்ப்பை சந்திக்கிறேன். இது ஒரு விளைவுண்டாக்கும் ஒரு விஷயம் என்கிறார்கள். ஆனால் நான் என்ன கருதுகிறேன் என்றால், இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடாக, பணக்கார நாடாக மாறுவது பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம். ஒரு நாட்டை கட்டமைப்பது குறித்தெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த விஷயங்களில் எல்லாம் நம் நாட்டு மக்கள் தொகையில் பெரும் பகுதியை பார்த்து நீங்கள் பங்கேற்கப் போவதில்லை என்று சொல்ல முடியாது. எனவே என்னை பொறுத்தவரை சாதி கணக்கெடுப்பு அடிப்படையில் உண்மை நிலவரத்தை நம் முன்வைக்கிறது. இந்தியாவில் உண்மையை கேட்க விரும்பாத பலர் உள்ளனர். நவீன இந்தியா என்று நீங்கள் கூறும் இந்தியாவில் நாட்டின் 90% பேர் உள்ளடங்கி இல்லை என்பதுதான் உண்மை. இந்திய மக்கள் அனைவரும் இங்கு நிலவும் பாகுபாட்டின் அளவும் அவர்கள் எதிர்கொள்ளும் பாகுபாட்டின் அளவையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் மக்கள் தொகையில் 90% ஆற்றலை விலக்கி வைக்க முடியாது. அவர்களை கவனிக்காமல் புறக்கணிக்க முடியாது. இதை போன்ற ஒரு உத்தியுடன் ஒரு நாடு எவ்வாறு வளரும் என்று எனக்கு புரியவில்லை. எனவே என்னை பொறுத்தவரை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். இதுதான் முதல் படி. இது வளர்ச்சி பற்றி நாம் நினைக்கும் விதத்தையும் இந்திய அரசியலை பற்றி நாம் சிந்திக்கும் விதத்தையும் மாற்றும். கீழ் சாதிகள், தலித்துகள், பழங்குடியினர் பங்கு பெறாத ஒரு இந்தியாவை நாங்கள் விரும்பவில்லை. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு நாங்கள் சவால் விடப் போகிறோம். நாங்கள் தெலுங்கானாவில் சவால் விடுத்தோம், கர்நாடகாவில் சவால் விட்டோம், மொத்த இந்தியாவையும் சவால் விடுவோம். தெலுங்கானாவில் அரசும் கர்நாடக அரசும் குறிப்பாக சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யும் பணியை நீங்கள் பார்த்தால் அவை இரண்டு முற்றிலும் புரட்சிகரமான விஷயமா உங்களுக்கு புரியும். கீழ் சாதிகளை மேம்படுத்துவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகள் இது என்று நாம் உணர்வோம்.